ஹாய். இப்போ வந்து நான் வேலை பார்க்குற வீட்டில் தோட்டத்தில் நிற்கிறேன். நான் சில செடிகள் காட்டுறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன யூஸ் அதனால் அப்படின்னு சொல்கிறீங்களா? தெரிஞ்சவங்க. ரொம்ப நாளாகவே டவுட்டு. இந்த செடி பேர் என்ன? எதுக்காக இது வளர்க்குறாங்க? இது நமக்கு என்ன யூஸ்ன்னு தெரியல. இது ஏதோ பாம்பு வராமல் இருக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த செடியெல்லாம் எதுக்காக? அழகுக்கு தானா, இல்லை இதனால் நமக்கு எது யூஸா? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், நல்லா பாருங்கள். இந்த செடி வந்து மணி பிளான்ட், இது தெரியும். அது வந்து வளர்ந்தா சில பேர் பணம் வரும்னு சொல்லுவாங்க. அப்படியா? அது தெரில எனக்கு. கருவேப்பிலை செடி பாருங்கள், இது வந்து அழகுக்காக செடி. இது வந்து தென்னை மரத்துக்கு கீழே இருக்குது இந்த செடி. இந்த மீனோட பெரிய பெரிய கல், புல், நாங்கிட்ட வந்து ஆமை தொட்டி இருக்குது. இது வந்து சாயங்கால நேரத்தில் இங்கே உட்காந்து டீ குடிக்கிறதுக்காக, ஃப்ரீயாக பேசுகிறதுக்காக இந்த சேர். இதெல்லாம் என்ன செடின்னு சொல்லி தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது வந்து கருவேப்பிலை, இது வந்து வாழை இலை, இது வந்து கீழே, இதுக்கு கீழே வந்து கோழிக்கூடு இருக்குது. அதுவும் ஒரு செடி தான். இந்த கூடையாக கட்டி வச்சுருக்காங்கல்ல, இது வந்து லைட்டுக்கு, நைட்டில் போட்டால் லைட்டு பளிச்சுன்னு அழகாக தெரியும். இந்த மாங்காய் மரம், இது வந்து பெரிய வேப்ப மரம், இது வந்து பெரிய சப்போட்டா மரம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து காய்கறிகள், பழங்கள், வாழைப்பழம் சாப்பிட்டது, சின்ன சின்ன கழிவுகள், அது எல்லாமே ஒரு தொட்டி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து உரம். ஏதாவது செடி வளர்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு உரம் கிடைக்காதான் மேடம் சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கும் இதை காட்டுவோமேன்னு காட்டுறேன். அது வந்து சும்மா ஒரு அழகுக்காக புகைக்கூடு மாதிரி கல் வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இது தொட்டி. இன்றைக்கி வந்து இவனுக்கு லீவு, அதனால் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவனையும். பொங்கல் அன்னைக்கு வீட்டில் இருந்தால் ஊர் சுற்றுவான்னு. ஏன்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சு நான் வீட்டுக்கு போக லேட் ஆகும். இதுதான் நான் வேலை பார்க்குற கார்டன். ஹாய். பொங்கல் கொண்டாடும் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த செடிக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிடுங்க.